ஹே ஹாய் வெல்கம் டு டெக் ஆஃப் டவுன். ஸோ நேற்று நம்ம அரே அண்ட் அரே லிஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். இன்டெப்த்தாக எப்படி ஒரு அரே லிஸ்ட் நம்மளே க்ரியேட் பண்ணோம், ஓனாக நம்மளே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நேற்று ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நேற்று கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங். ஜாவாவில் ஸ்ட்ரிங்குன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா ஜாவாவில் வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸ்ட்ரிங்குனா என்ன அப்படின்றது இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரிங்குக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஸ்ட்ரிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஃபுல்லாக இன்றைக்கி இன்டெப்த்தாக எவ்வளோ தூரம் போக முடியும் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குனா என்ன? நான் ஃபஸ்ட்டு வீடியோ டேட்டா டைப்ஸ்லேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்ட்ரிங்குன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? அதாவது இப்போது CHOES இருக்கே, இப்போது இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். இதை எல்லாத்தையுமே ஒன்றா சொன்னோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங். கரெக்டாக? இதுதான் ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்ன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி ஜாவா அடாப்ட் பண்ணுது, கரெக்டாக? ஏன்னா ஜாவா அடாப்ட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஜாவா லாங்குவேஜ் தான் பார்த்துட்ருக்கோம். மற்றபடி லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜுக்கெலாம் வேறு மாதிரி ஸ்ட்ரிங் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்ட்ரிங் இங்கே எப்படி ஒர்க் ஆகுது ஜாவாவில் ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாமா? சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஸோ நிறைய டெப்த்தாக போக போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னும் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்க்கு நான் போகணும், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ ஸோ அந்த டாப்பிக்லாம் நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே அது தேவைப்படுது இல்லையா? அப்போ அந்த டாப்பிக்லாம் நான் கிளியர் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், யாருடைய கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ ஸோ அந்த வீடியோவை சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே வீடியோவில் போகலாம். இப்போ ஜாவாவில் ஸ்ட்ரிங்குனா என்ன பார்த்தோம்? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். சரி, இது எப்படி வந்து உள்ள அலோகேட் பண்ணியிருப்பாங்க? நான் சொன்ன ஸ்டார்டிங்கே ஸ்ட்ரிங்குன்றது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப், அதாவது ஒரு கிளாஸ். அது ஓகேவா? அது வந்து இன்டர்னலாக கொடுக்காத ஒரு டேட்டா டைப். அது இன்டர்னலாக கொடுக்காது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இன்டெலிஜென்ட் கொடுக்கலாம் மெயின் மெத்தடுக்குள்ளே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா int s equal to 90 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த int அப்படின்றது இல்லையா, இது வந்து இன்டர்னலாக கொடுத்த ஒரு டேட்டா டைப். பட் ஸ்ட்ரிங் அப்படின்றது மட்டும் ஒரு கிளாஸ். இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து எக்ஸாம்பிள் str equal to take of town அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது ஒரு கிளாஸ். இப்போ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாஸு. இந்த கிளாஸில் இங்கே பாருங்கள் பப்ளிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் கிளாஸ். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஸ்டீரலைசபிள். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆச்சு. நெக்ஸ்ட்டு கேர் சீக்வன்சஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது ஒரு கான்ஸ்டன்ட் டிசெண்டிங் ஆர்டர்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்ட்ரிங்கை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றது நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், கேரக்டராக தான் உள்ளே வர வேல்யூ எல்லாமே கேரக்டராக மாற்றி தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் அழுத்திட்டு இந்த ஸ்ட்ரிங் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, இது வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் இல்லையா? இந்த டாக்குமெண்டேஷனை படிச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம பார்த்தாச்சு ஸ்ட்ரிங்குன்றது உள்ளே வந்து எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கேரக்டர்ஸ். இது எல்லாத்தையுமே ஒரு கேரக்டராக அது அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வெளியே பார்க்கும்போது ஸ்ட்ரிங்காக இருக்கும்.
ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டேட்டா டைப்பே கிடையாது, அது ஒரு கிளாஸ். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோம். ஸ்ட்ரிங்குன்றது ஒரு டேட்டா டைப் கிடையாது, அது ஒரு கிளாஸ் டேட்டா டைப். ஓகேவா? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. டேட்டா டைப்பே கிடையாதுன்னா கிடையாது, அப்படி இல்லை சொல்ல வரல. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்னது? லாங்குவேஜே இந்தந்த டேட்டா டைப்புக்கு சில அலோகேஷன்ஸோட கொடுத்துருப்பாங்க, மெமரி அலோகேஷன்ஸோட. அதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். நம்மளே உருவாக்குறோம் இல்லையா, அது வந்து கிளாஸ். நான் சொன்னேன்ல கிளாஸ்ன்றது ஒரு வேரியபிள் அப்படின்ட்டு. ஸோ இங்கே கிளாஸ்ன்றது ஒரு டேட்டா டைப்பாகவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. சரி, இதுக்குள்ளே நம்ம போகலாம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இன்னும் டெப்த்தாக நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட், இப்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, நான் வந்து 2 ஸ்ட்ரிங்கு டிக்ளேர் பண்ண போகிறேன். அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? 2 ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ண போகிறேன். எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு string str1 equal to hello. Next string str2 equal to tech அப்படின்னு வச்சுக்கலாம். if yes, உங்களுக்கு புரியணுன்றால் தான் இஃப்லாம் போகிறேன், நான் டெர்னரி ட்ரை போட்டு போயிடுவேன். ஸோ if double equal to, இங்கே 3 மாதிரி வருது இல்லையா, இதுக்கு பேர் டபுள் ஈக்குவல் டு. ஸோ இதோட ஸ்டைல் அப்படி இருக்கு போல். str2 இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்டில் எஸ் அப்படின்ற ஒரு அவுட்புட்டை கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்? இப்போ இது ரெண்டுமே சேம் இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் நோ நோ. கிளியரா? ரன் பண்ணிவிடுமா? சரி, ரன் பண்ணி பார்த்துரும். ஸோ ரன் பண்ணனால இன்னும் எரர் வந்திருக்கு. ஸ்ட்ரிங் str1 str2 வாட் ஹேப்பன்? இல்லீகல். ஓ, டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு. இந்த சைனால் பாருங்கள், என்னால் ஒழுங்காக கூட போட முடியல. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா நோ அப்படின்னு காட்டுச்சு. ஆப்வியஸாக நம்மளுக்கு இங்கே வர்றது நோ தான் வரும், ஏன்னா 2 ஸ்ட்ரிங்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ அப்படின்றத ரெண்டுத்தையுமே செக் பண்ணுறேன். ஆப்வியஸாக எஸ் வருது. ஓகே, இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, நம்ம 2 ஸ்ட்ரிங்கை நார்மலாக வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 2 ஸ்ட்ரிங்கும் சேமாக இருக்குது. பட் இப்போ நான் இன்னொரு வேலை பார்க்க போகிறேன். என்னென்னா, ஸ்ட்ரிங்கு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரிங்குன்றது ஒரு கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ரிங்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது நான் டேரெக்டாக அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்ணுறோமா? ஸ்ட்ரிங் str1 இல்லைனா மேலே இருக்கிறதே வச்சு பண்ணிக்கலாம். ஏன் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோம். நியூ ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் உள்ள ஆப்வியஸாக நம்ம கண்டென்ட்டை போட்டாச்சு. இப்போது ஈக்குவல் டு, இது ரெண்டும் ஒன்று இல்லை தானே? ரெண்டும் ஒன்று தானே? அப்போ எஸ் தானே வரணும். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போது நான் ரெண்டுத்தையுமே செக் பண்ண போகிறேன். செக் பண்ணுறேன். நோ. ஏன்? ரெண்டுமே ஒன்று தானே? ஹெலோன்றதும் ஒன்று தான், இந்த ஹெலோவும் ஒன்று தான். அப்புறம் எதுக்கு எனக்கு நோ வந்துருச்சு? ரெண்டுமே ஈக்குவல் டு இல்லைன்னு வந்துருச்சு. ஏன்? ஏன்னா இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ட்விஸ்ட்டை மட்டும் பார்ப்போமா? ஓகே, நம்ம ஒயிட் போர்டு போகலாம். ரைட், ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணால் ஜாவா ஸ்பெஷலாக என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாக் மெமரி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோமா? ஸ்டாக் மெமரினா என்னது? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூஸோ அங்கே ஸ்டோர் ஆகிற இடம், அவ்வளோதான். ஓகேவா? இதான ஸ்டாக்கு. ஹீப் மெமரி பார்த்தோமா? எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுனா அது ஹீப் மெமரியில் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் ஆகும், ஆனால் மேலே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கும் ஆப்ஜெக்டில். சாரி, ஹீப் மெமரியில். இது வந்து ஹீப்பு, இது வந்து ஸ்டாக். இப்போது நான் இங்கே வந்து நியூன்ற கீவேர்டு க்ரியேட் பண்ண உடனே, இந்த மாதிரி நான் பண்ண உடனே இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிங், இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் பூல். இதுக்கு தனியாகவே மெமரி அலோகேட் பண்ணிக்கும் JVM. ஓகேவா? JVM அலோகேட் பண்ணும். இந்த str1 உடைய ரெஃபரன்ஸ் வேல்யூ இங்கே இருக்கும், str2 உடைய ரெஃபரன்ஸ் வேல்யூ இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும், 2
வேரியபிளுடைய ரெஃபரன்ஸும் 2 விதமான ஆப்ஜெக்டை தானே பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்போ அங்கே வந்தது கரெக்ட் தானே. இப்போது இந்த 2 எஸ்டிஆரும் இந்த ஒரே ஹலோ கூட வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்ததுன்னா அங்கே எஸ் வந்திருக்கணும். ஆனால் இப்போது இது ஒரு ஆப்ஜெக்ட். நான் சொன்னேன் இல்லையா, கிளாஸ்ன்றது ஒரு இது ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு தனியாக ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம் தெரியுமா, இந்த டபுள் ஈக்குவல் டு போட்டு 2 ஆப்ஜெக்டையுமே செக் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2. இப்போ இது எப்படி பேக்ரவுண்டில் செக் ஆகும் இந்த 2 ஆப்ஜெக்டும் அப்படின்னா, இதோடைய ரெஃபரன்ஸ் செக் ஆகும். இதோடைய ரெஃபரன்ஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு, அதோடைய ரெஃபரன்ஸ். அப்போது இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இந்த ரெஃபரன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான வேல்யூ இருக்கும் இல்லையா. எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எஸ்டிஆர்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஹெலோன்னு போட்டோம், ரெண்டாவது ஒரு எஸ்டிஆரும் கிரியேட் பண்ணி ஹெலோன்னு போட்டோம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்ட்ரிங்கு தான். கம்பேர் பண்ணால் எஸ்ன்னு தான் வரணும், ஆனால் இங்கே நோ வந்திருக்கு. ஏன் நோ வந்துச்சு அப்படின்னா, அது வேல்யூவை செக் பண்ணவே இல்லை, ஹெலோன்ற வேல்யூவை செக் பண்ணவே இல்லை இங்கே. அதுக்கு பதிலாக இங்கே ஆப்ஜெக்டை போய் செக் பண்ணுது. அதாவது இந்த ஹெலோன்ற இந்த ஆப்ஜெக்டில் போய் செக் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும் இல்லையா. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும், இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும். அப்போ இந்த 2 ரெஃபரன்ஸ் வேல்யூமே போய் செக் பண்ணிச்சுன்னா ரெண்டுமே சேமாவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். அதனால தான் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா நோ அப்படின்றது வந்துச்சு. 2 ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நோ வந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி எப்படி ப்ரோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து டேரெக்டாக நம்மளோட ஸ்டாக்லேயே தான் கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரெண்டும் போய் வேல்யூவை செக் பண்ணிக்கும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ரிங். சரி, இது வந்து ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டான மெத்தட். ஏன் அப்படின்னா ஒரு வாட்டியும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரிங்குக்காக ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இந்த நேரத்தில் வந்து ப்ராப்ளம் நமக்கு தான். மெமரி எஃபிஷியண்ட்டாக இது இருக்காது இல்லையா. அதுக்கு பதிலாக தான் ஸ்ட்ரிங் பில்டர்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கலாம், ஸ்ட்ரிங் பில்டர்னா என்னென்னு பார்க்கலாம். பட் இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ என்னால் செக் பண்ணவே முடியாதா? என்னால் வந்து ஆப்ஜெக்டோடைய வேல்யூ மட்டும் தான் செக் பண்ண முடியுமா? அதாவது ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸ் மட்டும் தான் என்னால் செக் பண்ண முடியுமா? ஏன் என்னால் வந்து உள்ளே இருக்கிற டேட்டாவை செக் பண்ண முடியாதா? செக் பண்ண முடியும். அதுதான் வந்து str1 டாட் இஸ் ஈக்குவல் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் மெத்தட். இஸ் ஈக்குவல்ன்றது வந்து இதில் ஜாவா. ஓகேவா, இங்கே ஈக்குவல்ஸ். இந்த ஈக்குவல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இதோடைய வேல்யூவையும் இதோடைய வேல்யூவையுமே செக் பண்ணும். இப்போ பாருங்கள், ஆன்சர் வரும் பாருங்கள், எஸ்ன்னு வரும் பாருங்கள். எஸ்ன்னு வந்துச்சா? இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆப்ரேட்டர் போட்டோமா, ஈக்குவல் டு அந்த ஆப்ரேட்டருக்கு அது வரல. இப்போ இந்த ஈக்குவல் டுன்னு போட்டோன்னே ஈக்குவல்ஸ் மெத்தடில் வருது பாருங்கள். இப்போ தான் ஆக்சுவலாக போயிட்டு அதோடைய வேல்யூவை செக் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வேல்யூவை செக் பண்ணவே இல்லை, டேரெக்டாக போயிட்டு இதோடைய ரெஃபரன்ஸ் வேல்யூவை செக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும், இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிள், அவுட்டில் str1 பிரிண்ட் பண்ணுறேன். ஹலோ அப்படின்னு வந்துச்சா? டாட் ashcode method dot ashcode ashcode. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ashcode இருக்கா பார்த்துக்குங்க நல்லா. அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ str2க்கு ஒரு கோட் இருக்கும் பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இந்த 2 ஆஷ் கோடுமே ரெண்டுமே சேமாக இருக்குது. இந்த ஆஷ் கோடு எதை போய் செக் பண்ணுது? இந்த ஹெலோன்ற ஆஷ் கோடை செக் பண்ணுது. ஆக்சுவலாக ஆப்ஜெக்டோடைய வேல்யூ செக் பண்ணல. இப்போ அங்கே ஆப்ஜெக்டோடைய வேல்யூ செக் பண்ணியிருந்தது அப்படின்னா இங்கே ரெண்டுமே வேறு வேறு வந்திருக்கும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே இங்கே வந்து இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் இதில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்களேன், இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடுக்குள்ளே போகிறேன். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடில் போயிட்டு இங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஸோ ஈக்குவல்ஸ் பூலியனில் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்டை வாங்குது. நம்ம இங்கே அனுப்புறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வாங்குதா? அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருந்தால் ரிட்டன் ட்ரூ.
ஓகேவா? ரெண்டுமே கரெக்டான an ஆப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா இது ஒரு வேரியபிள் இது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வாங்கி நம்ம செக் பண்ணுறோம். கரெக்டாக இருந்தது அப்படின்னா ட்ரூ அனுப்பிடுறோம், இல்லைனா ஃபால்ஸ் பண்ணி இங்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறோம். இது வந்து இன்டர்னலாக எழுதியிருக்காங்க அவங்க. இந்த ஹேஷ் கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? இந்த ஹேஷ் கோட் ஒன்றும் இல்லை, இந்த str2 இருக்கு இல்லையா, இதோடைய ஹேஷ் கோடை எடுக்குது. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதோடைய வேல்யூவை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ அதோடைய வேல்யூவை தான் கம்பேர் பண்ணணும்னா எப்பயுமே ஸ்ட்ரிங்குக்கு டாட் ஈக்குவல்ஸ் டு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு யூஸ் பண்ணவே கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க போதும். எப்போ ஸ்ட்ரிங்கை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும்னு நம்ம சொல்கிறாங்களோ அப்போது நம்ம டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து கேரக்டர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேரக்டர் ஆஸ்கி வேல்யூவில் தான் வரப்போகுது. அதை நம்ம வந்து டேரெக்டாக இன்ட்லேயே மாற்ற தான் போகிறோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்ட்ரிங்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்க்க வேண்டிய ஒரு டேட்டா டைப். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? கிளியராக புரியுதா? டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் அப்படின்னா ரெண்டு வேல்யூவை செக் பண்ண போகுது. ஈக்குவல்ஸ்ன்ற சிம்பிள் போட்டோம் அப்படின்னா சிம்பிளாக போயிட்டு இதோடைய வேல்யூவை செக் பண்ணாமல் ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ எனக்கு ஆன்சர் வராது, இன்னும் தான் வரும். ஸ்ட்ரிங் பில்டர் புரியுதா? ஸ்ட்ரிங் மெத்தட் புரியுதா? இப்போ இங்கே ஸ்ட்ரிங் பூல் நடக்கிறது புரியுதா? திருப்பியும் சொல்கிறேன், இங்கே ஹீப் மெமரி நடக்கும். இந்த ஹீப் மெமரியில் இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தனியாக ஸ்ட்ரிங் பூலிங்ன்ற ஒரு ஸ்பேஸ் தனியாக நடக்கும். இது எதுக்கு ப்ரோ தனியாக நடத்துகிறாங்க? இது எதுக்கு தனியாக வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஹீப் மெமரியில் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இங்கே அதுக்கான தனியாக ஸ்பேஸ் வச்சு ஸ்ட்ரிங்கை இங்கே தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போது ஸ்டாக் str1 str2 str1க்கு ஹெலோன்னு ஒரு இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும். இது வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகுது, ஒரு இடத்துல க்ரியேட் ஆகும். பட் நான் இங்கே வந்து ப்ராப்பராக இங்கே வந்து ஹெலோ ஈவந்தோ இது ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் பட் இங்கே பாயிண்ட்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா? str1ன்றது வேற ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுது, str2ன்றது வேற ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் பண்ணுது. str2ன்றது வேற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம செக் பண்ண சேமாக வருமா? வராது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இது ஏன் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னா இது மறக்கக்கூடாது உங்களுக்கு. ஸ்ட்ரிங் பூல்னா என்ன நடக்குதுன்னா தனியாகவே அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டே உள்ள கிரியேட் ஆகுது. எப்படி கிரியேட் பண்ணுறோம்? நியூ மெத்தடில் ஸ்ட்ரிங் பூலிங் நடக்குது இப்போ உள்ள. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கேரக்டர்ஸாக வர வேல்யூ எல்லாமே கேரக்டராக மாற்றுறது. ஸோ இதெல்லாமே இங்கே நடக்குது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸி தான். சரி, இது வந்து ஒரு லெஸ் எஃபிஷியண்ட்டான ஒரு வே. ஏன் அப்படின்னா ஒரு வாட்டியும் சொன்ன மாதிரி ஹீப் மெமரியில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். சரி, ஸ்ட்ரிங்குன்றது வந்து இங்கே வந்து இம்யூட்டபிள்னா ஒரு ஸ்ட்ரிங்கை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே ஆர்வமாக இருப்பீங்க இது எப்படி இம்யூட்டபிளாக மாறப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா எந்த லாங்குவேஜ்லையுமே வந்து ஸ்ட்ரிங் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜில் தான் மியூட்டபிளாக இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து இம்யூட்டபிள் தான் அதெல்லாம். ஓகே, இந்த லாங்குவேஜில் வந்து இம்யூட்டபிள் ஜாவாவில். ஸோ இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம மேலே இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கே எடுத்துக்கலாம், str2னே எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து str2 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு str2ல ஈக்குவல் டுல நான் வந்து டேக் ஆஃப் டவுன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன், மாற்றி விடுறேன். அதாவது ஏற்கனவே அலோன்ற இருக்கிறத நான் டேக் ஆஃப் டவுனுன்றதை மாற்றி அசைன் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இம்யூட்டபிள் அப்படின்னா மாறாது அப்படின்றது தான் அர்த்தம். அந்த ஸ்ட்ரிங்கு மாறவே மாறாது. str2 இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோமா? ஹலோ டேக் ஆஃப் டவுன். நீங்கள் சொன்னீங்களே மாறாதுன்னு சொன்னீங்களே, மாறிடுச்சு. str2ல மாறிடுச்சு, ஆக்சுவலாக மாறல. இப்போ எப்படின்னு பார்ப்போமா? போர்டில் பார்த்து இப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திருப்பி ஆரம்பிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் பூலில்
str2 அந்த வேரியபிள் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். str2 இனிஷியலாக ஹெலோன்ற ஒரு ஆப்ஜெக்டில் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இவரை இங்கே ரெஃபரன்ஸ் ஆகிச்சிட்டேன். இப்போ இங்கே டெக் ஆஃப் டவுன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ இதை கட் பண்ணிட்டேன். இங்கே மாற்றி அசைன் ஆகிட்டுனா இங்கே கட் ஆகிடும். இவர் இப்போ தனியாக இருப்பார். கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணுவார், ஜேவிஎம் ரன் ஆனோடனே கார்பேஜ் கலெக்டர் வந்து பார்ப்பாரு. இவருக்கு எதுவுமே ரெஃபரன்ஸ் வேரியபிளே இல்லை, ஏன்னா இதான் கட் ஆயிடுச்சு. இது கட்டு. இப்போ இதுதான் ஓடிட்டுருக்கு. இப்போ இவர் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்காரு. ஓகே, இவர் ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. இவர் யார் ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு? யாருமே பண்ணல. டெலிட் பண்ணிக்கும், அவரை டெலிட் பண்ணிக்கும். அப்போ ஹெலோவை டெலிட் பண்ணிக்கும். ஆக்சுவலாக இங்கே இம்மியூட்டபிள் தான். அந்த ஹெலோன்ற பேரை போய் நம்ம ரீரைட் பண்ணல, அதாவது ஓவர் ரைட் பண்ணல. இந்த ஹெலோவை அழிச்சிட்டு டெக் ஆஃப் டவுன் நம்ம போடலை. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹெலோன்றது நீ மெமரியிலே இரு, உன்னை கார்பேஜ் கலெக்டரை பார்த்துக்குவாரு. நான் புதுசாக கிரியேட் ஆகி ரெஃபரன்ஸாக மாறிடுறேன் அவருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இதுதான் வந்து ஸ்ட்ரிங். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கோடைய ஃபுல் ஸ்டோரி இதுதான். இப்படி தான் ஸ்ட்ரிங் எல்லாமே நடக்குது. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போதும் ஒரு வாட்டி ஸ்ட்ரிங்கை நியூன்னு கிரியேட் பண்ணும்போது ஒரு வாட்டியும் ஒரு ஹீப் மெமரியில் தேவையில்லாமல் மெமரி ஃபில் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதை ஓவர் கம் பண்ணலாம். எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இப்போது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்ட்ரிங் பில்டர். இந்த ஸ்ட்ரிங் பில்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லா ஸ்ட்ரிங்கையும் வாங்கிட்டு எல்லா கேரக்டர்ஸையும் வாங்கிட்டு அவர் பில்ட் பண்ணுவார். புதுசாக கிரியேட் பண்ணுவார். ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு வாட்டி தான் கிரியேட் பண்ணுவார், அதே ரீயூஸ் பண்ணுவார். இங்கே நம்ம ரீயூஸ் பண்ணலை. இங்கே ரீயூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே பெரிய பிரச்சனையாயிடும். அந்த மெமரி அதிலே தான் இருக்கும், மெமரி அழிக்கவே முடியாது. பட் இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிங்கிள்டன் பேட்டர்ன் டிசைன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்கேஸ் வந்து சிஸ்டம் டிசைன் எல்எல்டி படிச்சிங்க அப்படின்னா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா டைமுமே அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம்? மெமரி எஃபிஷியன்ட். வேறு யாரும் வந்து அந்த ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஸோ அதை த்ரெட் சேஃப்டிலாம் பார்த்து தான் நம்ம பண்ணுவோம். த்ரெட்டு ப்ராசஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஓஎஸில் பார்க்கலாம், ஆஸ் வெல் அஸ் நம்ம எல்எல்டிலையும் பார்க்கலாம். த்ரெட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ப்ராப்பராக ஒரு த்ரெட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா த்ரெட் சேஃப் கோடிங்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, நீங்கள் எழுதுகிற கோடு வந்து நான் பிளாக்கிங் கோடாக இருக்கும். ஸோ ஏசிங்க்ரனைஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து நம்ம எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து டெக்கில் வரணும் அப்படின்றனால தான் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நானும் கோர்ஸ்ன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருப்பேன். நான் கோர்ஸ்லாம் எடுக்கணுன்றது இல்லை. ஸோ இது எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டே கோர்ஸ் வாங்க முடியாமல் இருக்காங்க, கோர்ஸ் வாங்கி சில பேர் ஏமாந்துருக்காங்க, எனக்கு நிறையா தெரியும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு இங்கே பேசிக்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாமே முடிவெடுத்துக்க சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் பில்டரை பார்த்துடலாம். இப்போது ஸ்ட்ரிங் பில்டரோட ஐடியா என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஒயிட் பேப்பரில் பார்த்துடலாம். சரி, ஸ்ட்ரிங் பில்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஹீப் மெமரியில் இருக்காங்கல்ல, இந்த ஒரு மெமரி ஃபஸ்ட்டே ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிடுவார். ஒரு டைமும் இந்த ஸ்ட்ரிங்கை ரீயூஸ் பண்ணுவார். புதுசாக நம்ம நியூ கீவேர்டை வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் மெமரி எஃபிஷியன்ட் நிறையா இருக்கா? ஹீப் மெமரியில் கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட்லாம் எவ்வளோ மெமரி எடுக்கும்னு தெரியும் நம்மளுக்கு. கொஞ்சம் நிறைய எடுக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நிறைய எடுக்கும் மெமரி. ஸோ அப்போது லைஃப் லாங் இங்கேயே இந்த எக்ஸிக்யூஷன் முடிகிற வரைக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஹீப் மெமரியிலே இருந்தது அப்படின்னா ஒன்று அவுட் ஆஃப் மெமரி ஆகிடும், இல்லை ஹீப் ஓவர்ஃப்ளோ ஆகிடும், இல்லை மெமரி லீக்கேஜ் நடந்துடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஹீப் மெமரியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம கார்பேஜ் கலெக்டரே நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறது, நம்மளே ஓனாக ஜேடபிள்யூடி டோக்கன்லாம் எப்படி பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்னோஃப்ளேக் கோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நானோ ஐடி. ஸோ இந்த மாதிரி ஐடிஸ் எல்லாம் எப்படி நம்மளே ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது.
ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி நம்மளே ஓனாக பண்ணுறது ஒரு அல்காரிதம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கெலாம் வேணால் ஸ்ட்ரிங்கும் அரேவும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் நான் எடுக்கிறேன். சரி, இந்த ரீயூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது எப்படி ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். புதுசாக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் ஒரே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டையும் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா அப்படின்னு? ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிளாஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்ட்ரிங் பில்டர் இது ஒரு கிளாஸ், பப்ளிக் ஃபைனல் கிளாஸ். ஓகேவா? என்ன தான் கிளாஸாக இருந்தாலும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஆப்ஜெக்ட் தான். இது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் பார்க்கலாம். இதுக்கு யாருக்குன்னா தெரியல அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இம்யூட்டபிள் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே ஸ்ட்ரிங்குன்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும்தான். எல்லா கேரக்டரையும் ஒன்று சேர்த்து தான் அது ஸ்ட்ரிங்காகவே மாற்றும். அதுக்காலாம் மாற்றலாம் தெரியாது, இன்பில்ட்டாலாம் கிடையாது. இன்பில்ட்டாக கேரக்டர் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா கேரக்டர் எப்படி இருக்கும், கேரக்டர் ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆக்சுவலாக கேரக்டருக்கே வந்து ஆஸ்கி வேல்யூ இருக்கிறனால தான் கேரக்டரே எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. டேரக்டாலாம் கேரக்டர் கிடையாது. ஓகேவா? ஒரு ஆஸ்கி வேல்யூக்கும் ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்குது. எக்ஸாம்பிள் ஏக்கு 96 97 தெரில, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மியூட்டபிள். இம்மா நேரம் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஸ்ட்ரிங்குன்றது ஒரு இம்யூட்டபிள். அதை வந்து ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெஃபரன்ஸை மட்டும்தான் மாற்ற முடியும் தவிர அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது, அழிச்சிட்டு திருப்பி எழுத முடியாதுன்றதை நம்ம பார்த்தோம். பட் ஸ்ட்ரிங் பில்டர்ன்ற ஒரு கிளாஸ் வந்து அதை மியூட்டபிளாக மாற்றிடுச்சு. இப்போ நீ அழைச்சிட்டு எழுதலாம், அந்த மாதிரி மாற்றிட்டோம். A class provide an API compatibility with a string buffer but with no guarantee of synchronization. சிங்க்ரோனைசேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரே டைமில் த்ரெட்ஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் பட் வித் நோ கேரண்டி ஆஃப் சிங்க்ரோனைசேஷன் சொல்லிட்டாங்க. த கிளாஸ் இஸ் டிசைன்ட் யூஸ் டு ட்ராப் இன் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ரிங் பஃபர். இதெல்லாம் பாருங்கள், படிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சிங்கிள் த்ரெட்டட் இதெல்லாம் நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்ட்ரிங் பில்டர் தான் முக்கியம். ஸ்ட்ரிங் பில்டரில் நிறையா இருக்குது பாருங்க, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மெத்தட்ஸுமே நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்லாம் கிடையாது. ஸோ இது எப்படி இப்போ நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்பயுமே ஸ்ட்ரிங் பில்டர்னா கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ண வேண்டியதான். ஸ்ட்ரிங் பில்டர் எஸ்பி, நான் ஷார்ட் ஃபார்மாக ஸ்ட்ரிங் பில்டருக்கு எஸ்பின்னு வச்சுக்கிறேன். நானும் வச்சுக்கலாம், நீங்கள் நியூ ஸ்ட்ரிங் பில்டர், அவ்வளோதான். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சா, இந்த ஆப்ஜெக்ட்லேயே தான் இனிமேட்டு எல்லாத்தையுமே பண்ண முடியும். புது ஆப்ஜெக்டே நம்ம கிரியேட் பண்ண போல. எக்ஸாம்பிள் எஸ்பி டாட் அப்பண்ட் என்ன பண்ண போகிறீங்க, டேக் ஆஃப் டவுன் அப்படின்றத பார்ப்போம். சரி, இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருமா எப்படி இருக்குது அப்படின்றது. சவுட்டில் எஸ்பி. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே டேக் ஆஃப் டவுன் அப்படின்றது வந்துடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்பி டாட், இப்போ இங்கே டேரெக்டாக நம்ம ஸ்ட்ரிங்கே கொடுத்துட்டோம். இன்கேஸ் வாட், இப்போ நான் வந்து ஒரு 56 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்பி டாட் அப்பண்ட் கேரக்டர் சி அப்படின்றத கொடுக்குறேன். சி அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், எஸ்பி அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓ செமிகோலன் 56C. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா கன்கார்டினேஷன் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காகவே கன்கார்டினேஷன் ஆகிடுச்சு இல்லையா, 56C. இப்போ நான் நெக்ஸ்ட்டு இப்போ ஓ அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அது கன்கார்டினேஷன் ஆகுது. இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எப்பயுமே ஸ்ட்ரிங்காக தான் வரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது தான் டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகேவா? ஸோ இல்லைனா அது ஸ்ட்ரிங் பில்டராக தான் வந்துட்டுருக்கும். நம்ம வந்து இப்போ அது ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். இந்த மாதிரி இப்போது நான் என்ன பண்ணலாம், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை வச்சு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பில்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒய். சரி, இதில் நம்ம ஒரு ப்ராப்ளம் மாதிரி பண்ணுவோமா? அதாவது இப்போ நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
So let's say take a char array equal to a comma b comma c comma d. ஓகேவா? இப்போ எனக்கு இது எல்லாத்தையுமே கன்கார்டினேட் பண்ணணும். இந்த ப்ளஸ் சிம்பிள் பண்ணி பண்ணோம் இல்லையா, அது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் கிடையாது. அது ரொம்ப கிரிட்டிக்கலான கோடுக்கெலாம், கிரிட்டிக்கல் டைமுக்குலாம் அது ரொம்ப எஃபிஷியன்ட் கிடையாது. பட் இது ஸ்ட்ரிங் பில்டர் கொஞ்சம் எஃபிஷியண்டான ஒரு இது இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் வச்சு எல்லாரையும் முடிச்சிருப்பேன். எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட் I equal to 0, I less than ARR length I plus plus. சிம்பிள். எல்லாமே கேரக்டர்ஸ். இப்போ எல்லாத்தையுமே நான் ஒன்று சேர்க்க போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக SB டாட் append array of I. That's it. பார்த்துடலாமா? ABCD வந்துருச்சா? இப்போ நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு இ கூட சேர்த்துக்கலாம். டாட் இ கூட சேர்த்துக்கலாம். இப்போ ABCD வந்துருச்சா? அவ்வளோதான். ஸ்ட்ரிங் பில்டர் என்னன்னு புரிஞ்சிச்சா? எல்லா ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணுறதுக்கும் ஈஸி தான். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணாலுமே அது புது புது ஸ்ட்ரிங்காக க்ரியேட் பண்ணாது, புது புது ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணாது. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இது கொஞ்சம் ஈஸியான எஃபிஷியண்டான வே. இதில் நிறைய மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி டைரெக்டாக பார்க்கலாம். எஸ்பி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பாருங்கள். எஸ்பி டாட் அப்பண்டு, ஃப்ளோட்டு, லாங்கு, டபுள், இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டர் ஆக்சுவலாக. சாரி, இது எல்லாமே வந்து மெத்தடு ஓவர்லோடிங் தான். ஆப்ஜெக்ட்டு, ஒரு ஆப்ஜெக்டே உள்ள வாங்கும். ஸோ கம்பேர் டு டெலிட் கேரட்டு, எந்த இடத்துல டெலிட் பண்ணணுமோ டெலிட் பண்ணும். இண்டெக்ஸ் ஆஃப் இன்சர்ட் பண்ணுற இடம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், ஸோ கேரக்டரோடைய லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ரிப்பீட்டு, ரிவர்ஸ் மெத்தட் வேணால் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. இப்போது எஸ்பி டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்தோம் இல்லையா, க்ளீனாக வந்து எஸ்பி டாட் ரிவர்ஸ் அப்படின்ற மெத்தட் கொடுத்தோம் அப்படின்னா EDCBA ரிவர்ஸ் ஆச்சா? அவ்வளோதான், இவ்வளோதான், ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூவர் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில இன்டர்வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் அல்காரிதம் எஃபிஷியண்டாக பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கெலாம் நம்மகிட்ட வந்து ஜஸ்ட் ஃபார் லூப்லேயே பண்ணிடலாம். டாட் ரிவர்ஸ் கொஞ்சம் இதில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றனால இதில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இல்லைனா இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுட்டு நம்ம பார்ப்போம் 2 பாயிண்டர்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்றதுலாம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை. ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஒரு ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ரீயூஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஏன் நார்மல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா நிறையா வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். நிறையா வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா அது நம்ம ஹீப் மெமரிக்கு ரொம்ப டேஞ்சர். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங் பூல். இந்த ஸ்ட்ரிங் பூல் எங்கே இருக்குன்னா ஹீப் மெமரி. ஓகேவா? இன்டர்ன் பூல்னு கூட சொல்லுவாங்க. இது இன்டர்ன் பூல்னா இன்டர்ன் பூல். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி செக் பண்ண போகுது? ஈக்குவல் டுன்னு போட்டால் என்ன ஆகும்? ஈக்குவல் டுன்னு போட்டால் வேல்யூவை செக் பண்ணும். பட் ஆனால் சாரி, இந்த இதுக்கும் ஈக்குவல் டு போட்டால் வேல்யூ செக் பண்ணாது. இன்ஸ்டெட் அதோடைய ரெஃபரன்ஸ் வேரியபிளை செக் பண்ணும். பட் நமக்கு என்ன தேவை? வேல்யூ தான் தேவை. அப்போ வேல்யூ வேணும்னா என்னது? ஈக்குவல்ஸ் மெத்தட். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்குன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று இது எல்லாமே எங்கே நடக்கும்? ஸ்ட்ரிங் பூலில் நடக்கும். ஸ்ட்ரிங் பூல் எங்கே இருக்குது? ஹீப் மெமரியில் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.